அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் பயணிக்க போகிறார். அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலத்தில் 29/6/2024 ஜூன் 29 ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 15, 2024 வரைக்கும் சுமாரா 139 நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான். இந்த வக்ர நிலையில பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதயம் 4ஆம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார். வக்ரம்ங்கிறது என்ன? வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும். எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது. சனி, செவ்வாய், குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது. அது ஏன்னா சனி, செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் 5ல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும், சூரியன் 9ல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினும் கோச்சாரத்துல நிகழக்கூடியது. இது வருடந்தோறும் நிகழும். வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துக்கு சனி பகவான் 4 மற்றும் 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி. இப்போ 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பாவகத்தையும் லாபஸ்தானத்தையும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான். ஏன்னா துலாம் ராசிக்கு பஞ்சமாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் யோகரும் கூட இந்த சனி பகவான் தான். அந்த வகையில் இப்போ சனி வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கார். இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் நிகழப்போகுது. இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலனையும், சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும் சனி வக்ரகதி காலகட்டத்தில் பிரித்து பலன் கொடுப்பார். சனி வக்ரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 96 நாட்களுக்கு பயணம் செய்வார். அதாவது ஜூன் 29, 2024 இருந்து அக்டோபர் 3, 2024 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திலையும், அடுத்து சனி வக்ரகதியில் சதயம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 43 நாட்களுக்கு பயணம் செய்வார். அதாவது அக்டோபர் 3, 2024 இருந்து நவம்பர் 15, 2024 வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போறார். அப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ராஜ யோகாதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறும் மிகப்பெரிய யோகத்தை அவரால் பெருசா கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. இந்த காலகட்டத்தில் எதிலும் பொறுமை காத்து செயல்படணும். மனசுல அதிக அளவு தடுமாற்றங்களும் கலக்கங்களும் கொடுக்கும். எளிதா எதையும் நம்பி ஏமாறாதீங்க. புதிய நபர்களால் சிறு சிறு சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். நட்பு வட்டாரங்களால் சிறு சிறு மன சஞ்சலங்கள் உண்டாகும். யார்கிட்டையும் முழுமையான எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட உங்க பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நீங்களே முன்னின்று எந்த பணிகளையும் மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சில சமயங்கள்ல தேவையில்லாத பயமும் ஒரு சிலருக்கு இருக்கும். கடன் பெறுதல் அல்லது கடன் கொடுக்கறதுல சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு சற்று தாமதமாகவே கிடைக்கும். புத்திரர்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும். புத்திரர்களுக்காக சேமிப்பை தொடங்க பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. காதலர்களுக்கு மனஸ்தாபங்களை கொடுக்கும். மூத்த சகோதர வகையில் சிறு சிறு வாக்குவாதங்களும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். எதிர்பாராத இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். யார்கிட்டையும் அலட்சியமாக இருக்காதீங்க. சற்று மனத்தெளிவு
அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டும். மன தெளிவோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உங்கள் சுயஜாதகத்தில் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னமாக இருந்து சனி தசா நடக்கிறவங்களுக்கும், சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும், சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் சற்று கெடுபலன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் ஓரளவுக்கு கிடைக்கும். ராகுதசா நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்காரா, சனி அஸ்தங்கமாக இருக்காரா, நேர் வலுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். சனி பகவான் வக்கர காலகட்டத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா திருப்பதி பெருமாள் வழிபாடும், அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யறதும், விஷ்ணு பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானமும் அளிக்கிறது மூலமாக இந்த காலகட்டத்தில் சனி வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். இப்போ வீடியோவில் கொடுத்துருக்கிறது சனி வக்கர பலன்கள், சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம். குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அடுத்த பதிவில் A to Z தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.